அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.5ல் 3வது கணக்கு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொது உறுப்புக்கள் உடைய கூட்டுத்தொடர் வரிசைகளின் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண்க. அதாவது முதல் உறுப்புனா என்னது? ஏ கேட்டிருக்காங்க. அடுத்தது பொது வித்தியாசம் டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 3வது கணக்கில் முதல் கணக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா tn = -3 + 2n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கூட்டுத்தொடர் வரிசையை கண்டுபிடிச்சிடலாம். எண்ணுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா 1ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எண்ணுக்கு பதில் 1 போட்டுட்டேன். -3 + 2 × 1 போட்டாச்சுங்களா? அப்போ -3 2ஓட 1ஐ பெருக்கினால் என்ன வரும்? 2 தான் வரும். +2. இப்போ -3ல் +2 போயிடுச்சுன்னா -1. அடுத்தது இரண்டாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா எண்ணுக்கு பதில் 2ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -3 கூட்டல் 4. 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. அடுத்து மூன்றாவது உறுப்பு -3 2 × 3 ஈர்மூன் 6. 6ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 3. ஓகேங்களா? ஸோ போதும், 3 உறுப்பு தெரிஞ்சாவே போதும். இதில் முதல் உறுப்பு நமக்கு தெரியும். என்ன தெரியும்? எது முதல்ல இருக்கோ அதுதான் முதல் உறுப்பு. அப்போ a = -1 அது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பொது வித்தியாசம் கேட்டிருக்காங்க. d = இதனுடைய ஃபார்முலா t2 - t1. இரண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை நம்ம மைனஸ் பண்ணனா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் பொது வித்தியாசம். இப்போ இதில் இரண்டாவது உறுப்பு எது? 1. ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கிட்டேன். முதல் உறுப்பு -1. ஓகேங்களா? மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1 + 1 என்ன வரும்? ஆன்சர் 2. அப்போ a -1, d 2. அடுத்தது மூன்றாவது கணக்கில் இரண்டாவது கணக்கு tn = 4 - 7n. ஓகேங்களா? ஸோ எப்பவும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல் உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு எண்ணுக்கு பதில் 1ஐ பிரதியிட போகிறோம். அப்போ 4 - 7 × 1. 4 - 7 1 7. 7ல் 4 போயிடுச்சுன்னா என்ன வருங்க? 3 -3. t2 7 2 14. ஓகேங்களா? ஸோ -14. -14ல் 4 போயிடுச்சுன்னா -10. t3 7 3 21. அப்போ 20ல் 4 போயிடுச்சுன்னா 16. 16 1 17. ஓகேங்களா? போதும், முதல் 3 உறுப்பு கண்டுபிடிச்சாவே போதும். இப்போ நமக்கு தெரியும் முதல் உறுப்பு என்னவா எடுத்துக்கணும்? ஏன்றது முதல் உறுப்பு. அப்போ இதில் முதல் உறுப்பு எது? -3. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் d = t2 - t1. இதில் இரண்டாவது உறுப்பு எது? -10. முதல் உறுப்பு எது? -3. ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ -10 + 3 என்ன வரும்? -7. அப்போ d உடைய ஆன்சர் என்னது? -7. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.